சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தங்களுடன் வந்த 4 சோழ வீரர்களுமே எரிந்து சாம்பலாகிவிட்டார்களே. அவர்களுடன் சேர்ந்து தாங்கள் நிரபராதி என்ற உண்மையும் எரியூட்டப்பட்டு விட்டதே. இனி தாங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? தாங்கள் இப்படி நிரபராதி என்று சேர மன்னரிடம் நிரூபித்து விடுதலையாகப் போகிறீர்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எப்படி மீளப் போகிறீர்கள்? அதை பற்றி எனக்கு முன்பின் தெரியாத, அறிமுகமே இல்லாத தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது எனக்கு தெரியும். வயதில் மூத்தவராயிருக்கும் தங்களை எடுத்தெறிந்து பேச நான் விரும்பவில்லை. தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். எப்படி நான் போக முடியும்? தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் நான் இல்லையே. எனது கட்டுப்பாட்டிற்குள் அல்லவா தாங்கள் இருக்கிறீர்கள். தங்களை எனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சேர மன்னரின் உத்தரவாயிற்றே. அதை எப்படி நீங்களோ நானோ மீற முடியும்? தாங்கள் யார்? தங்களுக்கு என்னதான் வேண்டும்? எனக்கு நீங்கள் தான் வேண்டும். என்ன? நான் தான் வேண்டுமா? ஆமாம், தாங்கள் தான் வேண்டும். தங்களை இங்கிருந்து மீட்டுக் கொண்டு போகத்தானே நான் வந்திருக்கிறேன். மீட்டுக் கொண்டு போக வந்தீர்களா? அப்படியென்றால் தாங்கள் சோழ நாட்டு படைத்தளபதி பார்த்திபனா? ஆம், நானேதான். சேர மன்னரின் அனுமதியுடன் சோழ நாட்டு படைத்தளபதியான தாங்கள் என்னை சந்திக்க வந்திருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? இவை எல்லாமே புலவர் கபிலரின் ஏற்பாடுகள்தான். இந்த சேர நாட்டிற்குள் நான் மட்டும் வரவில்லை, என்னுடன் சேர்ந்து முத்துநகையும் வந்திருக்கிறார். என்ன? தங்களுடன் முத்துநகையும் வந்திருக்கின்றாரா? ஆமாம். சேர மன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவருடைய மகள் இளவரசி பரிவாதினிக்கு முத்துநகை குருவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தந்தையாக நான். அதற்குத்தான் இந்த முதியவர் வேடம். நாங்கள் இருவரும் தங்குவதற்கு அரண்மனை வளாகத்திற்குள்ளேயே ஏற்பாடும் செய்து தந்திருக்கின்றார் சேர மன்னர். பலே, நீங்கள் இருவரும் மிக சாமர்த்தியமாக செயல்பட்டிருக்கின்றீர்கள். உங்கள் இருவரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். எங்கள் இருவரையும் பாராட்டுவதை விட இப்பொழுது எங்களின் மூளையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் புலவர் கபிலரைத்தான் நீங்கள் பாராட்ட வேண்டும். உங்களை எனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் பொறுப்பை சேர மன்னரிடம் இருந்து எனக்கு வாங்கி தந்ததே புலவர் கபிலர்தான். அவர் இருந்ததால்தான் இது அத்தனையும் சாத்தியமாயிற்று. இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நானும் முத்துநகையும் விரைவில் உங்களை இங்கிருந்து மீட்டுக் கொண்டு சென்று விடுவோம். தங்கள் பாதுகாப்பிற்கு இனி நம் ஆட்கள் உங்களுக்கு காவல் இருப்பார்கள். வீரர்களே. ஐயா, கூறுங்கள் ஐயா. இளவரசரே, இவர்கள் இருவரும் எனது கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள். தங்கள் தேவை எதுவாயினும் கூறுங்கள், நிறைவேற்றித் தருவார்கள். வீரர்களே, இளவரசருக்கு காவலுக்கு நில்லுங்கள். உத்தரவு. வருகிறேன் இளவரசி. வாருங்கள்.
நாம் போகும் பாதையெல்லாம் முற்றிலும் புதிதாக தெரிகிறதே. நாம் சரியான பாதையில் தான் செல்கிறோமா? உனக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். சரியான பாதையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஏன் தாமரை, நான் தான் சிறு வயதிலிருந்தே காட்டுக்குள்ளேயே இருந்து படிக்காத முரடனாக இருந்து விட்டேன். நீ இளவரசிதானே, உனக்கு படிப்பறிவு நிறைய இருக்குமே. உனக்கு இந்த நாடுகளின் எல்லைகளை பற்றி நன்றாக தெரிந்திருக்குமே. நன்றாக தெரியும். உங்களுக்கு எந்த நாட்டு எல்லை பற்றி தெரிய வேண்டும்? சோழ நாட்டு எல்லைகள் எதுவென்று சொல் பார்ப்போம். கடல் கிழக்கு, தெற்கு கரை பொருநல்லாறு, குடதிசையில் கோட்டை கரையாம், வடதிசையில் ஏனாத்து பெண்ணை 20 நாற்காதம். சோ நாட்டுக்கு எல்லை எனச் சொல். அட, எல்லையை சொல் என்று கேட்டதற்கு அதை பாட்டாகவே படித்து விட்டாயே. பலே பலே. இதுதான் உன்னை மாதிரி படித்தவர்களுக்கும் என்னை மாதிரி பாமரனுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். சரி, சோழ நாட்டு எல்லையை சொன்னாயே, சேர நாட்டு எல்லையை சொல் பார்க்கலாம். வடக்கு திசை பழனி, வான்கீழ் தென்காசி, குடக்கு திசை கோழிக்கோடாம், கடற்கரையின் ஓரமே தெற்காகும். உள் என்பதின் காதம், சேர நாட்டு எல்லை என செப்பு. பலே பலே. கடல் மார்க்கமாக தப்பித்து போக போகிறோம் என்று என்னிடத்தில் சொன்னீர்கள். இதை பார்த்தால் ஏதோ வறண்ட ஏரி பகுதி போல் காட்சி அளிக்கின்றது. உனக்கு சந்தேகமே வேண்டாம், இது வறண்ட ஏரிதான். ஆனால் சற்று தூரம் கடந்து போனால் நீர்வளம் நன்றாக இருக்கும். இந்த ஏரியை கடந்து 2 காத தூரம் நாம் சென்றால் கடல் வந்துவிடும். கடல் பகுதியை நாம் அடைந்ததும் அங்கு நமக்காக படகு தயாராக இருக்கும். படகில் 2 மைல்கள் தொலைவு பயணித்தோமானால் அருகிலேயே இருக்கும் சேர நாட்டு தொண்டி துறைமுகம் வந்துவிடும். பிறகு தொண்டியில் நாம் கரையேறி விடுவோம். சேர நாட்டின் தொண்டி துறைமுகத்தில் கரையேறிய நாம் நாட்டிற்குள் பிரவேசித்து தரைமார்க்கமாக ஓரிரு நாள் பயணிக்கின்றோம். அப்படி பயணித்துச் சென்றால் அங்கு முசிறி துறைமுகத்திற்கு போகும் ஒரு கடற்பகுதி வரும். அங்கிருந்து நாம் மீண்டும் படகில் பயணித்து கொற்கை துறைமுகத்தை அடைகின்றோம். அங்கு பாண்டிய மன்னர் பெரும்பழுதியிடம் உன்னை பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு நான் திரும்பி வந்து விடுவேன். என்ன தாமரை யோசிக்கின்றாய்? என் பயணத் திட்டம் தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல் இருக்கின்றதோ? ஆமாம். என்ன செய்வது? பாம்பும் சாக வேண்டும், கோலும் உடையக்கூடாது என்பது போல் நீயும் பாண்டிய நாட்டிற்குள் பத்திரமாக போய் சேர வேண்டும். உன்னை தேடித் திரியும் மங்கம்மாவின் ஆட்கள் கண்ணிலும் நீ பட்டுவிடக்கூடாது என்று எனக்கு 2 பொறுப்பு இருக்கின்றதே. நான் நமது பயணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த இடத்திற்கா தோணி வரப்போகின்றது என்று யோசித்தேன். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உனக்கு? இல்லை, அதற்கான அறிகுறிகள் எதுவுமே இங்கு தென்படவில்லையே. ஓ, நீ ஏரி வழியாக தோணி வரும் என்று எதிர்பார்க்கின்றாயா? நீ கேள்விப்பட்டதில்லையா? வண்டி ஒரு நாள் தோணியில் ஏறும், தோணி ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்று. இந்த முறை தோணி மாட்டு வண்டியில் ஏறுகின்றது. என் நண்பன் பைரவன் தோணியை மாட்டு வண்டியில் ஏற்றி இங்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். என்ன இவன்
தோணியை மாட்டு வண்டியில் ஏற்றிக் கொண்டு வருவான் என்று பார்த்தால் குதிரையில் வருகிறான். என்ன பைரவா, தோணியை கொண்டு வரவில்லையா? இல்லை இடும்பா. ஏனடா, உன்னிடம் ஒரு வேலையை சொன்னால் அதை பொறுப்பாக செய்ய மாட்டாயா? நீ தோணியுடன் வருவாய் என்று இங்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீயோ சர்வ சாதாரணமாக கொண்டு வரவில்லை என்கின்றாய். நான் சொல்வதை கேள் இடும்பா. தோணியை கொண்டு வருவதற்காக எல்லா ஏற்பாடையும் செய்து முடித்து விட்டேன். ஆனால் அங்கு மங்கம்மாவின் ஆட்கள் அதிகமாக நடமாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்ணில் பட்டுவிட்டால் ஆபத்தாகி விடுமோ என்று அந்த எண்ணத்தை கடைசி நேரத்தில் கைவிட்டு விட்டேன். இடும்பா, நான் என் காதுபட கேட்ட இன்னொரு முக்கிய செய்தியையும் நான் உனக்கு சொல்ல வேண்டும். அதை கேட்டால் நீங்கள் இருவருமே அதிர்ந்து போய் விடுவீர்கள். நாங்கள் அதிர்ந்து போகும் அளவிற்கு அப்படி என்ன முக்கிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய்? மங்கம்மா தன் ஆட்களிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அவர் அவர்களிடம் என்ன கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார் தெரியுமா? எனக்கு தாமரை வேண்டும், உடனடியாக நான் தாமரையை பார்க்க வேண்டும், உயிருடன் கூட தேவையில்லை, பிணமாக வேணுமானாலும் அவளை கொண்டு வாருங்கள் என்றார். இனி அவளை பிடிப்பதற்கு கூட முயற்சி செய்யாதீர்கள், அவளை எங்கு பார்த்தாலும் கொன்று விடுங்கள் என்றார். மங்கம்மா அப்படியே சொன்னார்? ஆம் இளவரசியாரே, அவர் அப்படி கட்டளையிட்டுக் கொண்டிருந்ததை என் 2 காதுகளாலும் கேட்டேன். அது மட்டுமல்ல, அப்படி கொண்டு வந்து போடும் அனைவருக்கும் அவர்களை எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய தொகையை சன்மானமாக அளிப்பதாகவும் சொன்னார். என்னடா பைரவா, உனக்கு சிறிதளவாவது அறிவிருக்கின்றதா? இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இளவரசியாருக்கு வந்திருக்கின்ற நேரத்தில் எப்பாடுபட்டாவது நீ அந்த தோணியை எடுத்துக்கொண்டு வந்திருக்க வேண்டாமா? காத்திருங்கள் என்று நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தாமரை எத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு கரடுமுரடான பாதைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறார் தெரியுமா? அவர் இங்கிருந்து தப்பித்து போக என்னை கேட்கும் போதெல்லாம் இன்று போகலாம், நாளை போகலாம் என்று எத்தனை நாட்கள் அவரை காக்க வைத்திருப்பேன் தெரியுமா? தப்பித்து போக நமக்கு கிடைத்த அருமையான சந்தர்ப்பத்தை இப்படி கோட்டை விட்டு விட்டாயே. தாமரை, நீ வா. முன்வைத்த காலை நாம் பின் வைக்க வேண்டாம். எத்தனை சிரமம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு எப்படியாவது உன்னை கொண்டு போய் பாண்டிய நாட்டில் சேர்த்து விடுகிறேன், வா. இல்லை, இப்போது நான் இருக்கும் மனநிலையில் என்னால் எங்கும் பயணிக்க இயலாது. நீ என்ன சொல்கிறாய் தாமரை? மங்கம்மா என்னை கொல்லும் அளவிற்கு துணிந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதில் என் மனம் அமைதியை இழந்து விட்டது. கடந்து போன சம்பவங்கள் எங்கள் வேளிர் குலத்திற்கும் மங்கம்மாவிற்கும் உள்ள சம்பந்தங்கள் என்று ஏதேதோ சிந்தனைகள் வந்து என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டது. நல்ல தருணம் வரும் வரை காத்திருப்போம், பிறகு போவதை பற்றி தீர்மானிப்போம். இப்போது நாம் மீண்டும் பழைய இருப்பிடத்திற்கே சென்று விடுவோம். வாருங்கள். மன்னவா, இளவரசர் இளம்வழுதியை பாதுகாக்கும் பொறுப்பையும் சிறைச்சாலையை கண்காணிக்கும் அதிகாரத்தையும் தன்னிடமிருந்து பறித்து புதியதாக வந்திருக்கும் குணாளன் ஐயாவிடம் தாங்கள் தந்தது தனக்கு ஏற்பட்ட அவமானமாக தளபதியார் கருதுகிறார். ஓ, அதுதான் இங்கு வந்ததிலிருந்து இறுகிய முகத்துடன் வேறு திசை பார்த்து கொண்டு விரைப்பாக நின்று கொண்டிருக்கின்றாரோ? ஏன் அமைச்சரே, இதற்கு முன்பு நம் சேர நாட்டு சிறைச்சாலையை நிர்வகிக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் அதிகாரமும் தளபதியாரிடம்தானே இருந்தது. அப்பொழுது அவர் தன் கடமைகளில் கவனமாக இருந்து பிறர் குற்றம் குறை கூறுவதற்கு எந்த வகையிலும் சந்தர்ப்பம் அளித்து விடாமல் பொறுப்பாக நடந்து கொண்டிருந்தால் நான் எதற்கு அதை மற்றொருவருக்கு மாற்றித்தரப் போகிறேன்? தளபதியாரின் கட்டுப்பாட்டில் சிறைச்சாலை இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அதை நிர்வகிக்கும் திறனிலும்
காவலர்களின் வேலை நேரங்களை அமைத்த முறையிலும் இருந்த குறைபாடுகளை தெள்ளத் தெளிவாக பெரியவர் குணாளன் சுட்டிக்காட்டினாரே. அந்த குறைபாடுகள் எல்லாம் இதற்கு முன் சிறைச்சாலையை நிர்வகித்துக் கொண்டிருந்த இவரின் கவனத்திற்கு ஏன் வரவில்லை? எனக்கும் காவல் வீரர்களின் வேலை நேரம் பற்றிய சிந்தனை இருந்தது. வீரர்களின் நேர முறைகளை மாற்றியமைக்கும் திட்டத்தை நான் வகுத்துக் கொண்டுதான் இருந்தேன். அதை நிறைவேற்றுவதற்குள் தாங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டீர்கள். மன்னவா, தங்களுடைய இந்த முடிவால் என்னுடைய தளபதி பதவிக்கு களங்கம் உண்டாகி சேர வீரர்களின் மத்தியில் எனது செல்வாக்கை மிகவும் குறைத்து விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கின்றது. மன்னவா, சிறைச்சாலையை கண்காணிக்கும் அதிகாரத்தை அவரிடம் தந்தது கூட பரவாயில்லை. இளவரசர் இளம்வழுதியை பாதுகாக்கும் பொறுப்பையும் சேர்த்தல்லவா ஒப்படைத்து விட்டீர்கள். அதுதான் தளபதியாருக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆமாம் மன்னவா, இளவரசர் இளம்வழுதியை பாதுகாக்கும் பொறுப்பை தாங்கள் என்னிடமிருந்து பறித்தது என் தன்மானத்தையே என்னிடமிருந்து பறித்து விட்டதை போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது. தயவு செய்து இளவரசர் இளம்வழுதியை பாதுகாக்கின்ற பொறுப்பையாவது மீண்டும் எனக்கு தந்து விடுங்கள். அந்த பொறுப்பை தங்களுக்கு தந்து இளவரசர் இளம்வழுதியையும் இழந்துவிட சொல்கிறீர்களா? மன்னவா, தாங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? இளவரசர் இளம்வழுதியை பாதுகாக்கின்ற பொறுப்பை என்னிடம் தந்தால் அவரை எப்படி இழக்க நேரிடும்? தாங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? நான் சொல்வது உண்மைதானே? சிறைச்சாலையில் தங்களது கண்காணிப்பில் இருந்த அந்த 4 சோழ வீரர்களின் கதி என்னவாயிற்று? ஏன், எப்படி, எதனால் என்று தெரியாமல் இறந்து போனார்களே. அந்த நிகழ்வு என்ன சாதாரணமானதா? அந்த நேரத்திலேயே தாங்கள் அந்த நிகழ்வுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று சிறைச்சாலை கண்காணிப்பு பதவியிலிருந்து தாங்களே விலகி இருந்திருக்க வேண்டும். மன்னவா, அந்த சோழ வீரர்கள் 4 உணவில் விஷத்தை சேர்த்து தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்டார்கள். அதற்கு தளபதியார் என்ன செய்வார்? என்ன அமைச்சரை இப்படி சொல்கிறீர்கள்? அந்த சோழ வீரர்கள் தங்கள் உணவில் சேர்த்துக் கொண்ட விஷம் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பே கையில் விஷம் இருந்தது என்றால் அந்த சோழ வீரர்களை சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பு அவர்களை சோதனையிட்டவர்கள் எப்படி அந்த விஷத்தை சிறைக்குள் கொண்டு செல்ல அனுமதித்தார்கள்? சிறையில் அடைத்ததற்கு பின்னர் தான் அவர்களுக்கு அந்த விஷம் கிடைத்தது என்றால் சிறையினுள் இருக்கும் அவர்களுக்கு வெளியில் இருந்து அந்த விஷத்தை கொண்டு வந்து தந்தது யார்? அந்த 4 சோழ வீரர்களின் மரணத்திற்கு பின்னால் இப்படி எத்தனை கேள்விகள் அடுக்கடுக்காக அணிவகுத்து வருகின்றன. சங்கிலி தொடர் போல் எத்தனை சந்தேகங்கள் எழுகின்றன. இதற்கெல்லாம் அன்று சிறை கண்காணிப்பு பதவியில் இருந்த இந்த தளபதியார் தானே தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இருக்கட்டும். மலைவளம் காணச் சென்ற என் மகள் பரிவாதினியின் பாதுகாப்பிற்கு உடன் சென்ற வீரர்கள் அனைவரும் தளபதியால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். வெளியூர் செல்லும் இளவரசியாருக்கு பாதுகாப்பிற்கு செல்லும் வீரர்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக சமாளிக்கும் ஆற்றல் மிக்கவர்களாகத்தானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் உடன் சென்ற அந்த வீரர்கள் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கவில்லையே. சாதாரண வழிப்பறி கொள்ளையர்களை கூட சமாளிக்க முடியாமல் அவர்களிடம் தோற்றிருக்கிறார்கள். நல்ல வேளையாக அந்த நேரத்தில் வீரமங்கை அருந்ததி வரவும் என் மகள் காப்பாற்றப்பட்டாள். இல்லை என்றால் என் மகளையே நான் இழந்திருக்க வேண்டிய நிலைமை கூட எனக்கு வந்திருக்கும். அத்தகைய ஆபத்திலிருந்து என் மகளை காப்பாற்றிய வீரமங்கை அருந்ததிக்கும் அவருடைய தந்தையார் குணாளனுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் சில பொறுப்புகளை பெரியவருக்கு தந்தேன். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு என் கோபத்தை கிளறாமல் செல்லுங்கள்.